ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து கட் ஒர்க், இன்ரிவர்சிபிள் இந்த மாதிரி சொல்கிற இந்த ஃபில்லிங்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? எப்படி இப்போ இதில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன்றதை பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒன் வே ஆஃப் டிசைன் டெக்னிக் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? நான் இது மேலே ஒரு அவுட்டர் போட்டுட்டு இது மேலே ஒரு டபுள் லைன் ட்ரா பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து கட் ஒர்க்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்கள், இதில் டபுள் லைன் ட்ரா பண்ணி இதை திக் லைனாக மாற்றிட்டேன். இதுதான் ரொம்ப சிம்பிள். இதை நம்ம அப்படியே இந்த ரவுண்டு ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை இதை மட்டும் பண்ணிக்கலாம். அதான் நான் எப்போயுமே சொல்கிற மாதிரி தான், நம்மளோட டிசைன், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? இதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம லைன் மேலேயே பாருங்கள். இப்போ ஒரு லைன் மேலேயே ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓவர் ரைட் பண்ணி ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங் சில டைமில் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபில் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங், இன் ரிவர்ஸ், கட் ஒர்க், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ரோஸும் வெயின்ஸ் மாதிரி லீஃப் மாதிரி போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். எதை போடலாம்? லோட்டஸ் போடலாம். நான் உங்களுக்கு டிசைன்ஸ் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களுமே பிரிண்டர்ஸில் டிசைன்ஸ் எடுத்தும் பண்ணி காமிங்க. ஓகேவா? இதை வந்து எப்போயுமே ஒரு ஹாஃபாக பிரித்து கூட நீங்கள் ஈக்குவல் ஷேப்ஸ்க்கு கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலாக இதுவரை ப்ராக்டிஸ் பண்ண கிளாஸஸ் தான். ஓகேவா? நீங்கள் இப்படி நம்ம பண்ணியிருக்கிறது மேலே ஓவர் ரைட் பண்ணி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும். இது மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.